Hi guys, welcome to our channel Chalk and Cheese. இது நம்மளோட தேர்ட் எபிசோட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஓட இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அண்ட் எல்லா மேட்சஸோட ப்ரெடிக்ஷன் பார்க்க போறது இல்ல. அதாவது டாப் 6ல யாரெல்லாம் இருக்காங்க அந்த டீமோட டாப் கிளப்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் மான்செஸ்டர் யுனைடெட். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டோட்டலா 6 மேட்சஸ். ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல போறேன். கிறிஸ்டியோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல போறேன். சோ நீங்க நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரோட? ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா லெஸ்டர் செல்சி. லெஸ்டர் ஹோம் மேட்ச், செல்சி அவே மேட்ச். செல்சி லாஸ்ட் மேட்ச் டிரா பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். அண்ட் லெஸ்டர் லாஸ்ட் மேட்ச் யாரோட இருந்துச்சு அப்படினா யுனைடெட் கூட இருந்துச்சு. அண்ட் they lost 3-0. சோ லெஸ்டரோட ஃபார்ம் அவ்வளவு நல்லாவும் இல்ல. throughout the season நல்லா இல்ல. and last matches coming into this match நல்லா இல்ல. so எனக்கு தெரிஞ்சு even though செல்சியோட அவே மேட்ச் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு செல்சி will win this match. so என்னோட prediction வந்து செல்சி will win this match against Leicester. எனக்கும் செல்சி தான் ஜெயிக்கும். okay, so first match செல்சி win. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆர்சனல் வர டாட்டன்ஹாம் ஃபாரஸ்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சாரி. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. so ஆர்சனல் வர நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரெண்டு பேரும் சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சேம் பொசிஷன். ஆமா சேம் பாயிண்ட்ஸ். ஆர்சனல் 4th and நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து 5th ல இருக்காங்க. okay, so ஆர்சனல் का ஹோம் மேட்ச். so ஆர்சனல் மேல இருக்காங்க. 4th ல இருக்காங்க. okay, கோல் டிஃபரன்ஸ் மேல இருக்காங்க. கோல் டிஃபரன்ஸ் and எமிரேட்ஸ்ல இருக்கும். ஹோம் மேட்ச். so இந்த மேட்ச் ஆர்சனல் மஸ்ட் வின் மேட்ச். டைட்டில் ரேஸ்ல இருக்குது. so டெஃபினட்டா I feel ஆர்சனல் தான் ஜெயிக்கும். டைட்டில் ரேஸ் தக்க வைக்கணும்னா ஆர்சனல் கண்டிப்பா ரொம்ப டஃப்பா இருக்கும் இந்த மேட்ச் வந்து. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து ஒரு நல்ல டீம் தான் இப்போதைக்கு. இந்த சீசன்ல நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வர மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். இது மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் ஆர்சனல். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. பட் பார்ப்போம். ஆமா, லைக் நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து இந்த சீசன் ஒரு சின்ன டீமா இருந்தாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டீம். டாப் 6ல இருக்காங்க 11 மேட்சஸ்க்கு அப்புறமுமே. ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி ரைட் ஃபார் ஆர்சனல். ஈவன் தோ ஹோம்ல இருந்தாலுமே இட்ஸ் நாட் கோனா பி ஈஸி மேட்ச் ஃபார் தெம். லாஸ்ட் வீடியோல நம்ம அத பத்தி பேசியிருக்கோம். இந்த சீசன்ல ஹோம்ல தான் ஆர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வர்ஸ்டா இருக்கும். எவ்வளவு நேரம் அடிப்பீங்களா? ஸோ பார்க்கலாம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம். லாஸ்ட் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுங்க. நம்ம ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட் தட் வீடியோ. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எல்லா விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஈவன் தோ லாஸ்ட் மேட்ச் நாட்டிங்ஹாம் தோந்திருக்கு. என்ன ஓகே, ஹோம்ல தோந்திருக்கு. ஸோ ஃபார்ம் வைஸ் நாட்டிங்ஹாம் நாட் இன் அ குட் ரன் ஆஃப் ஃபார்ம். ஓகே, பட் ஸ்டில் எல்லாம் எடுத்து பார்த்தாலுமே திரும்பவுமே அகைன் எனக்கு தோணுது டாப் டீம் இஸ் அ டாப் டீம். தே ஹேவ் தட் மென்டாலிட்டி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஆர்சனல் will win this match அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட prediction சேம். ஆர்சனல் மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் ஆர்சனல். ஓகே, நம்ம தேர்ட் மேட்ச் பார்க்கலாம். தேர்ட் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். பார்ன்மவுத் vs பிரைட்டன். பார்ன்மவுத் அண்ட் பிரைட்டன். ஓகே, ஆமா சொன்ன மாதிரி இது முக்கியமான மேட்ச் தான். ஏன்னா பார்ன்மவுத் ஒரு பெரிய டீம் கிடையாது, பிரைட்டன் பெரிய டீம் கிடையாது தான். ஆனா அது அந்த டீம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டீம். அது பிரெடிக்ட் பண்ண முடியாது. அன்பிரெடிக்டபிள் டீம். அது வந்து கிரிக்கெட்ல அப்படி பாகிஸ்தான் அதே மாதிரி பிரைட்டன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ரொம்பவே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரி ஒரு டீமை தோக்கடிக்க முடியும். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன டீம் கூட தோற முடியும் ஹோம்லேயுமே. ஸோ பிரைட்டன் யா பெர்ஃபார்மிங் வெரி வெல். நல்லா தான் விளையாண்டு இருக்காங்க. டாப் 6ல இருக்காங்களோ, 6th இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு எனக்கு அவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனாலுமே இருந்தாலுமே என்னோட பிரைட்டன் த ஃபேவரட்ஸ் அக்கார்டிங் டு ஹிம். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, சின்ஸ் தே ஆர் பிளேயிங் இன் அவே மேட்ச், பார்ன்மவுத்ல நடக்க போகுது வைட்டாலிட்டி ஸ்டேடியம். பார்ன்மவுத்தோட ஹோம் கிரவுண்ட் வந்து வைட்டாலிட்டி ஸ்டேடியம். ஸோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ட்ரா ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்ன்மவுத் vs பிரைட்டன் இஸ் கோனா பி a draw. Brighton. So okay, third match draw. First difference of opinion இப்போ தான் இருக்கு. fourth match நம்ம என்ன பார்க்கறோம்? fourth match வந்து Southampton vs Liverpool. Liverpool. இது வந்து no doubt guys, இது வந்து எப்படி சொல்ல, ஒரு இதுக்கு ஒரு ஃபுட்பால் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. நார்மலா பாக்குற எந்த யாருமே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. டாப் டீம் vs the bottom team. ஃபர்ஸ்ட் லிவர்பூல் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் Southampton லாஸ்ட் 18th பொசிஷன்ல இருக்காங்க.
ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கேக் வாக் ஃபார் தெம். லிவர்பூலுக்கு ஈஸியாக வச்சுருவாங்க. இதில் ஸ்கோர் லைன் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 4-0 5-0 இல்லை ரூபன் டியாஸ் இருக்கிற ஃபார்முக்கு வந்து சவுத் கோல் கீப்பர் யாரும் நீங்க கேட்டீங்கன்னா ஆர்சனல் எக்ஸ் கோல் கீப்பர் நம்ம ராம்ஸ்டேல் இஸ் கண்டெண்டர் ஃபார் இங்கிலாந்து கோல் கீப்பர். ரொம்ப நல்ல கோல் கீப்பர் தான். ஆனா அது மட்டுமே தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபார் லிவர்பூல் வென். ஸோ எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் அகைன் நான் சொல்ற கேக் வாக் தான். ஸ்கோர் தான் என்ன ஆகுதுன்னு தெரியல. 3-0 4-0 4-1 இப்படி தான் என்னமோ இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி வின் ஃபார் லிவர்பூல் அக்கார்டிங் டு மீ. அடுத்த மேட்ச் என்ன? ஃபிஃப்த் மேட்ச் வந்து கேம் ஆஃப் தி வீக் சிட்டி வெர்சஸ் டாட்டன்ஹாம். ஓகே. ஸோ எல்லா வீக்கும் எப்படி பார்த்தாலுமே ஒரு டாப் ஒரு மேட்ச் ஒன்று இருக்கும். டூ டஃப் டீம்ஸ் வந்து எப்பவுமே எல்லா வீக்லயுமே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த வீக் வந்து சிட்டி வர்சஸ் டாட்டன்ஹாம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கேம் ஆஃப் த வீக். ஏன்னா ரெண்டுமே ஒரு டாப் டீம்ஸ், நல்ல டீம். சிட்டி not in a very good form. Same Tottenham and Tottenham also. City 4 மேட்ச் கன்சிடர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி Tottenham இங்க 3 மேட்ச். ஓகே, அவங்க 3 மேட்ச் தந்துருக்காங்க. ஓகே, இந்த ஆல் காம்படிஷன். ஓகே, பிரீமியர் லீக்ல ரெண்டு, வேற யூரோப்பா லீக்ல. ஓகே, இந்த ஸ்டாட் எனக்கு தெரியாது. இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் அது. பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஆனா லாஸ்ட் இவங்களோட லாஸ்ட் ஹெட் டு ஹெட் எப்போ நடந்துச்சுன்னா கேரபோ கப்ல நடந்துச்சு. அதுல வந்து டாட்டன்ஹாம் சிட்டியை தோக்கடிச்சு they knocked out City out of the competition. So coming into the match head to head பார்த்தா டாட்டன்ஹாம்க்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஆனா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கைஸ். ஏன்னா இது எத்திஹாட்ல நடக்க போகுது. அதாவது மான்செஸ்டர் சிட்டியோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போகுது. அண்ட் தே ஆர் லைக் a wounded tigers in this match. அவங்க 4 மேட்ச் கண்டினியூஸா தோந்திருக்காங்க, which is happening after 18 years. ஸோ அதனால அவங்க they'll try to come back stronger, especially after international break. நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க ரிகவர் ஆகி. அண்ட் பெப் இப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரிதாப நிலைமையா தான் இருக்கு. ஸோ தே கம், எனக்குமே கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தே கம் பேக் ஸ்ட்ராங்கர்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டஃப் மேட்சா இருக்கும். டஃப் மேட்சா இருக்கும். அண்ட் பட் சிட்டி வில் எட்ஜ் ஓவர் டாட்டன்ஹாம்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன, இதுல மான்செஸ்டர் சிட்டி ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லிவர்பூலுக்கு ஒரு டஃப் இருக்கணும். ஏன்னு சொல்ல ஏதாவது ஒரு டீம் இருந்தே ஆகணும். அப்பதான் ஆர்சனலுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள். ஓகே, சோ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இல்ல சரி பையன் கேக்குறான்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஹோம் மேட்சா இல்ல அவே மேட்சா யுனைட்டடுக்கு? ஆக்சுவலி யுனைட்டடுக்கு அவே மேட்ச் இது ரொம்ப டஃப்பான மேட்சா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்விச் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம். எங்களுக்கு எல்லாமே டஃப் மேட்ச் தான். எப்விச் வந்து ஆக்சுவலி another surprise package more than Nottingham Forest. எதுக்குன்னா அவங்க இப்பதான் ப்ரோமோட் ஆகி வந்திருக்காங்க இங்கிலீஷ் பிரீமியர் லீக். அதுலயுமே டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரேரான திங். அந்த டபுள் ப்ரமோஷன் என்ன எப்படி நடக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயில வேற இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். வேற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, இப்ஸ்விச் டவுன் வந்து இப்ஸ்விச் டவுனோட மேனேஜர் யாருன்னா யுனைடெடோட ஒரு எக்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப். ஆமா, கியரன் மெக்கனன் ஒரு யுனைடெடோட ஸ்டாஃப். அவங்களுக்கு ஒரு யங் மேனேஜர் கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்த ஒரு மெம்பர் தான் இப்போ வந்து இப்ஸ்விச் டவுனோட மேனேஜர். And he did a very good job in the League 1 and அங்க இருக்க டபுள் ப்ரமோஷன் கொண்டு மேல வந்திருக்காங்க, ப்ரமோட் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவங்க சிட்டிக்கு ரொம்ப டஃப் அவங்க எந்த மேட்ச்மே தோந்த மேட்ச் எந்த மேட்ச்மே ஈஸியா தோக்கல இப்ஸ்விச். அண்ட் ஃபார் அ டீம் லைக் தெம் அது ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். சும்மாலாம் தோக்கல, டஃப் கொடுத்திருந்தாங்க. தேர் ஆர்கனைஸ்ட் டீம், நல்ல ஆர்கனைஸ்ட் ஃபுட்பால் விளையாடுறாங்க, அட்ராக்டிவா இருக்கு. எல்லா சீசன்லயும் ஒரு அப்படியே வரும். ஆமா கண்டிப்பா எல்லா சீசன்லயும். லாஸ்ட் சீசன்ல லூட்டன் டவுன் இருந்துச்சு. அவே மேட்சஸ்ல கூட அவங்க கோல் அடிச்சிருக்காங்க. ஆமா ஈவன் சிட்டி கூடயுமே அவங்க அவே மேட்ச்ல கோல் அடிச்சாங்க. ஆமா அவங்களே ஒரு கண்டிப்பா. சோ வந்து இப்ஸ்விச் டவுன் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட்
இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரூபன் அமரிம் எங்களோட நியூ மேனேஜர். அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யுனைடெட் சார்ஜ் எடுத்தோம் அதுக்கப்புறம். ஸோ வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க, இதுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய சேனல்ஸ் பண்டட்ஸ் எல்லாருமே இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு ரிவ்யூ கொடுக்க வருவாங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் யுனைடெட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார் அமரிம் எங்களோட மேனேஜர். அண்ட் யுனைடெட் இஸ் த பிகெஸ்ட் கிளப் இன் இங்கிலீஷ் ஃபுட்பால். இது நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொசிஷன் வெல்த்தில் இருக்கும். 30 சாரி எல்லாம் ஓகே 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 இது உங்க காலம் கவிதா. சரி சரி இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். நல்ல விதி என்னன்னு தெரியல. ஓகே பட் கமிங் பேக் டு டாபிக், யுனைடெட் வில் வின் திஸ் மேட்ச் நான் நினைக்கிறேன். ஏன்னா we are looking confident. லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் நாங்கள் நல்லாவே விளையாண்டுட்டு இருக்கோம். அண்ட் ப்ளஸ் ரூபன் அமரிமோட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ட்ரைனிங் வீடியோ பார்த்தேன் சார், ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வீடியோ அண்டர் ரூபன் அமரிம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், வெரி டிமாண்ட்ஸ் லாட் ஃப்ரம் த பிளேயர்ஸ். ஸோ இது நல்லாவே இருக்கும்னு எனக்கு தோணுது. யுனைடெட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், வி கான்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் இட், பட் ஸ்டில் ஒரு நல்லாவே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப நல்ல மேனேஜர், டாக்டிக்கலி ரொம்ப நல்ல மேனேஜர். வி கேன் கனெக்ட் வெரி குட் வித் த பிளேயர்ஸ். இஸ் ஒன்லி 39 இல்லையா? ஸோ பிளேயர்ஸோட நல்லா கனெக்ட் பண்ண முடியும். நான் அந்த வீடியோ பார்த்தேன், ட்ரைனிங் வீடியோ பார்த்தேன், ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஹி ஹேஸ் தட் கரிஸ்மா which none of the other managers had after Sir Alex Ferguson, apart from நம்ம Mourinho. Right, Ruben Amorim last video நம்ம deleted video la he was the next chosen one update. நிறைய ஜர்னலிஸ்ட் கோட் பண்ணியிருந்தாங்க 2 years before, இப்போ கூட இல்லை 2 years before. So he has that X factor in him. So எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நல்லாவே தான் இருக்கும். And United will win this அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்க வின் சொல்றீங்க, நான் ட்ரான்னு சொல்றேன். ஏன்னா எஃபிஷியல் வந்து சும்மா விட போகிறது கிடையாது. அவங்க எப்படியும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. மேபி ட்ராவுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, அது என்னோட ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா யுனைடெட் வின் பண்ணணும்னு என்னோட ப்ரெடிக்ஷன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் கோனா பி நியூ எரா, பிகினிங் ஆஃப் த நியூ எரா ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ ஆல் தி யுனைடெட் ஃபேன்ஸ் கைஸ், we are gonna win. Don't worry, நம்ம ஜெயிப்போம், நம்ம வின் பண்ணுவோம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு இந்த 6 மேட்சஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வில் செக் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை டு யூ ஆல். அண்ட் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம், என்ன டாபிக், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான, என்ன யூனிக்கான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அகைன் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் that's it from us in this video. அவ்வளவுதான். Okay guys, bye. Bye.